சவுத் ஆப்பிரிக்காவின் கனவு மாறுமா? ரசிகர்களின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் அற்புதமாக ப்ளே பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்கா அணியும். சவுத் ஆப்பிரிக்க அணி ஐசிசி உலகக்கோப்பையை வெல்லுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்குங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஃபெயிலியர், ஏகப்பட்ட தோல்வி, ஏகப்பட்ட கண்ணீர் அவங்கக்கிட்ட இருந்து நம்ம பார்த்துட்டோம். ஸோ இந்த டைம் அந்த கண்ணீருக்கு ஒரு பிரியா விடை கிடைக்குமான்னு ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட ட்ரோஃபியை வந்து ஆடியிருக்காங்க. பட் வந்து ஐசிசி மட்டும் அவங்க கைக்கு எட்டவே மாட்டாங்குது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக அவங்களுக்கு இருந்துட்டு வந்துட்டே இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1975ஆம் ஆண்டிலிருந்து உலகக்கோப்பை வந்து 50 ஓவர் உலகக்கோப்பை ஆடிட்டு வந்துட்டுருக்காங்க. பட் இப்போ வரைக்குமே அவங்கக்கிட்ட அந்த 50 ஓவர் உலகக்கோப்பை பக்கம் கூட போக முடியலன்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ செமிஃபைனல் போகிறாங்க, ஃபைனலுக்கு போகிறாங்க. பட் வந்து கோப்பையை மட்டும் அவங்களால பிடிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிடுது. ஸோ அதே மாதிரி தான் T20 உலகக்கோப்பையும். T20 உலகக்கோப்பையை பொறுத்த வரைக்கும் 2007 ஆடிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது வரைக்குமே அது அவங்களால எட்டி பிடிக்கவே முடியல அப்படின்றது மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. இப்போ 2024 நடந்த T20 உலகக்கோப்பையில் இந்திய வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இறுதிப் போட்டியில் மோதினாங்க. ஓகே, ரொம்ப நாளுடைய கனவு இப்போ நிறைவேற போகுது. சவுத் ஆப்பிரிக்க அணி கோப்பையை தட்டி தூக்க போகிறாங்க, முதல் உலகக்கோப்பையை வந்து அடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். பட் இருந்தாலுமே அது கடைசி நிமிடத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டலி தலைகளாக போட்டி மாற இந்திய அணிக்கு கோப்பை போக ஸோ சவுத் ஆப்பிரிக்காவுடைய கண்ணீர் மீண்டும் அந்த கண்ணீர் பயணம் வந்து தொடங்கியது. ஸோ இதே மாதிரி தான் உமன்ஸ் வேர்ல்டு கப்பும் அங்கேயும் இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் உருவாக்கினாங்க. இங்கேயும் அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல வழிகளை வந்து சவுத் ஆப்பிரிக்க அணி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ ஏகப்பட்ட வழிகள் அவங்களுடைய மனசில் இருக்குது. அந்த வழிகளுக்கெல்லாம் ஒரு மருந்தாக இப்போ நடக்கக்கூடிய இந்த ஐசிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியில் அவங்க அந்த கோப்பையை எடுப்பாங்களா அப்படின்றது எல்லாருடைய கவனமாக இருக்குங்க. ஸோ அதை தான் தீவிரமாக பார்த்துட்டு இருக்காங்க. அந்த 27 வருட வரலாற்று சாதனையை தலைகளாக மாற்றுமா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஏகப்பட்ட வீரர்கள் ஆடி இருக்காங்க, தலை சிறந்த வீரர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஸோ தலை சிறந்த வீரர்கள் இருந்துமே அவங்களால இது வரைக்குமே அந்த கோப்பையை வெல்ல முடியலன்றது இப்போ வரைக்குமே ஒரு வருத்தமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போது அதுக்கான தலையெழுத்தை நம்ம டிம்பா பவுமா வந்து இந்த டெஸ்ட் போட்டியில் மாற்றுவார் அப்படின்றது எல்லார் மத்தியிலும் இருக்குங்க. ஸோ அதுக்கான கடின உழைப்பில் தான் இப்போ வந்து போயிட்டுருக்கு. அந்த உழைப்பு 100% அந்த உழைப்பாக மாறும்போது கண்டிப்பாக கோப்பை என்பது அவங்கக்கிட்ட கண்டிப்பாக கிடைக்குங்க. 100% எஃபெக்ட் போகிறதுன்றது பிரச்சனை கிடையாது. அந்த கடைசி போட்டியில் வந்து எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்ட் போடுறோம், அந்த மிஸ்டேக்கு பண்ணாமல் எப்படி போட்டியை முடிக்கிறோம் அப்படின்றது தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ இந்த உலகக்கோப்பை அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாற்றை வந்து மாற்ற போகுது அப்படின்றது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ அதே மாதிரி T20 உலகக்கோப்பையும் அவங்க பல சாதனைகளை பார்த்துருக்காங்க. ஸோ பல டைம் செமிஃபைனலுக்கு போயிருக்காங்க. ஒரு 2 டைம் வந்து செமிஃபைனலுக்கு போயிருக்காங்க. லாஸ்ட் சீசன் 2024 நடந்த உலகக்கோப்பை பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் அமெரிக்கா நடந்துச்சு. இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா ஃபைனலுக்கு போனாங்க. ஸோ கோப்பை வந்து பக்கத்தில் போய் விட்டுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அதேமாரி சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் மட்டும்தாங்க அவங்க வந்து கோப்பையை அடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 1998 வங்கதேசத்தில் நடந்த தொடரில் வந்து அவங்க சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை கைப்பற்றியிருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க டாப் ஆஃப் தி டேபிளில் நம்பர் 1 பொசிஷனில் இருந்திருக்காங்க. அவங்க இது வரைக்குமே கிரிக்கெட் வரலாற்றிலேயே அடித்த ஒரே கோப்பைனா அது சாம்பியன்ஸ் ட்ரோஃபிங்க. ஸோ அது என்னதான் அது சாம்பியன்ஸ் ட்ரோஃபியாக இருந்தாலும் உலக கோப்பை அடிப்பது தான் ஒரு அணிக்கு தனி சிறந்த ஒரு அணியாக இருக்கும். ஸோ அது வந்து இப்போ வரைக்குமே அந்த ஒரு விஷயத்தை அந்த அணி வந்து முழுமை அடையலை அப்படின்ற கூட நம்ம சொல்லலாம். அந்த முழுமை அடையணும் அப்படின்னா அதுக்கான உழைப்பு அவங்கக்கிட்ட ஏகப்பட்டது இருந்தும் அதுக்கான வாய்ப்பு வந்து அவங்களுக்கு கிடைக்காமலே போயிருக்கு. ஸோ அதனால் இந்த டைம் அவங்களுக்கான அந்த வாய்ப்பு பிரகாசமாக இருக்குங்க. ஸோ அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஸோ ஏகப்பட்ட டைம் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பார்த்தீங்கன்னா பல டைம் வந்து நல்லா ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. செமிஃபைனலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 டைம் வந்து 5 டைம் செமிஃபைனல் போயிருக்கிறாங்க. ஸோ இந்த டைமும் 2025 நடந்த இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் செமிஃபைனல் வரைக்கும் போயிருக்காங்க சவுத் ஆப்பிரிக்க அணி. பட்டு இந்த டைம் அவங்களுக்கு பிரகாசமாக இல்லைன்னு கூட சொல்லலாம். ஸோ 24 வந்து T20 உலகக்கோப்பை விட்டாங்க. ஸோ 25 சாம்பியன்ஸ் ட்ரோஃபி விட்டாங்க. ஸோ இப்போ இந்த 25 மீண்டும் அந்த வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் அப்படின்ற ஒரு பாதையில் வந்து இருக்காங்க. இந்த பாதையை வந்து முழுமையாக வந்து அடைவாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ ஐசிசி பொறுத்த வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்த ட்ரோஃபிக்கும் அவங்களுக்கு ராசியே இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ஐசிசி வேர்ல்டு செஸ் சாம்பியன்ஷிப் எப்போ இருந்து நடத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2019 தான் முதலாக இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பண்ணுறது தொடங்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ 2 சீசன் நடந்திருக்கு. 2 சீசனில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா ஒரு சீசன் வந்து கப்படிச்சிருக்காங்க. இன்னொரு சீசன் முதல் சீசனில் பார்த்தீங்கன்னா நியூசிலாந்து அணி கப்படிச்சிருக்காங்க. இந்த 2 அணியுமே வந்து கப்படிக்கும் போது இந்திய அணி தாங்க ஆப்போசிட்டில் ஃபைனலில் இருந்திருக்கு.
ஸோ அப்படி இருந்து இந்திய அணியால் அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் கோப்பையை வந்து அடிக்க முடியாமல் போயிடுச்சுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமாக இருக்குது. ஸோ பட் இந்த டைம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம்னா இங்கிலாந்துக்கு கிடைக்கல, ஸோ அது மற்ற எந்த டீமுக்கும் கிடைக்கல, பட் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு கிடைச்சிருக்கு. அது ஒரு வாய்ப்பு. இந்திய அணி தோல்வியை நழுவியதன் அடுத்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி இப்போ அவங்க இறுதிப் போட்டியில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு நினைவாக்க போகிறாங்க அப்படின்றத பார்ப்போம். இந்த உலகமே வந்து சவுத் ஆப்பிரிக்கா கப் அடிப்பாங்க அப்படின்றது எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பாங்க. பட் ஆஸ்திரேலிய அணி அதையெல்லாம் விட்டு கொடுக்காம என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். அவங்களும் தலை சிறந்த அணியாக இருக்குங்க. உலகக்கோப்பையில் அவங்க அடிக்காத கப்பே கிடையாதுங்க. அவங்க எல்லா ஃபார்மேட்லேயுமே கப் அடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க இந்த கப்பையும் விடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா முன்ன டைமும் அடித்தாங்க. ஸோ மீண்டும் அந்த கண்டினியூஸாக இரண்டாவது டைமும் அடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, இந்த உலகக்கோப்பையை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கப்லேயும் அவங்க ரெக்கார்டு எதுவும் இல்லைங்க. ஸோ நிறைய டைம் வந்து செமிஃபைனல் போயிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 டைம் உலகக்கோப்பையில் வந்து செமிஃபைனல் போயிருக்காங்க. ரொம்ப முக்கியமான இடத்துலலாம் போட்டியை வந்து கைவிட்டிருக்காங்க. கையில் இருந்த போட்டி எல்லாமே வந்து கைவிட்டிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த 2015 உலகக்கோப்பை வந்து நம்ம மனசில் வச்சுக்கணுங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டுக்கும் அவங்களுக்கும் செமிஃபைனல் நடந்துச்சு. அந்த செமிஃபைனல் போட்டியில் அவங்க ஜெயிச்சிருந்தாங்கன்னா மேலே போயிருப்பாங்க. ஃபைனல்லையும் அவங்க கப்படிக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும். அந்த இடத்துல பண்ண அந்த மிஸ்டேக்கு ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து ரொம்ப 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 டிசப்பாயின்ட்மெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆல்பி மார்க்கல், மோனியா மார்க்கல், ஸோ நம்ம ஏபி டிவில்லியர்ஸ் இவனுங்க எல்லாருமே வந்து அந்த இடத்துல இருந்தாங்க. அந்த இடத்துல அவங்கள வந்து கண்ணீரோடு பார்க்கும்போது அந்த அளவுக்கு வலியை கொடுத்துச்சு அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருந்தோம் இப்போது இந்த உலகக்கோப்பை அவங்கள மாற்றுமா, இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த கண்ணீரை முடிவுக்கு கொண்டு வருமா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த டிம்பா பவுமாவுடைய தலைமையில் அற்புதமான ஒரு அணி வந்து போயிருக்காங்க. பட் என்ன ஒன்றுனா இந்த அணியில் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த உலகக்கோப்பை டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கு போயிருக்காங்க அப்படின் போது ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான வீரர்களை வந்து கொண்டு வந்திருந்தா ஆஸ்திரேலிய அணிக்கு இன்னும் வந்து நல்ல எஃபெக்டை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்க, என்ன மாதிரியான பிளான் இருக்க போகுது. ஸோ அடுத்து வந்து ஆஸ்திரேலிய அணியை வந்து நல்ல கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. 230 ரன் லீடில் இருக்காங்க, 218 ரன் லீடில் இருக்காங்க. இந்த லீடை முடிஞ்ச அளவுக்கு ஒரு 10 ரன் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு 230 ரன் அடிக்கணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனை அவங்க உருவாக்குனாங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆஸ்திரேலியாக்கிட்டையும் நல்ல பவுலிங் லைனப் இருக்குங்க. ஸோ 230 ரன் அவங்கக்கிட்ட சேஸ் பண்ணால் அது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ பிச்சும் அந்தளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணாது. பேட்டிங்க்கு பவுலிங் இதை சப்போர்ட் பண்ணும். ஸோ என்ன பண்ண போகிறாங்க, டிம்பா பவுமா இரண்டாவது இன்னிங்ஸில் என்ன பிளானோட வரப்போகிறாரு, 230 ரன் டார்கெட் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய இளம் வீரர்கள் எல்லாம் அந்த சுச்சுவேஷனை எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க, மேட்சை வந்து கொண்டு வர போகிறாங்களா, முதல் உலக கோப்பையை வந்து அவங்க தட்டி தூக்குவாங்களா அப்படின்றது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த உலகக்கோப்பை தொடர்களில் சவுத் ஆப்பிரிக்க அணி பண்ண பல விஷயங்களை நம்ம பார்த்தோம். என்னதான் பல விஷயங்களை வந்து அப்போ பண்ணியிருந்தாலுமே இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற கை கட்டியே இருக்கிற அந்த கோப்பையை வந்து அவங்க எடுக்கிறாங்களா மாட்டாங்களா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி 3வது நாள் நெருங்கி இருக்கும் நிலையில் யார் அடுத்த உலகக்கோப்பையை வந்து எடுக்க போகிறாங்க, யார் அந்த டெஸ்ட்டை கோப்பையை வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். சவுத் ஆப்பிரிக்க அணி இந்த கோப்பையை தட்டி தூக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.